சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரையுலகில் கவிதைக்கு ஒரு சக்கரவர்த்தி கண்ணதாசன் என்றால் இசைக்கு ஒரு சக்கரவர்த்தி இளையராஜா. ஒரு காலகட்டத்தில் கண்ணதாசன் எம்எஸ்வி கூட்டணி கொடிகட்டி பறந்தது. ஆனால் 70களின் இறுதியில் இளையராஜா எனும் புதிய புயல் திரையுலகை தாக்கிய போது இந்த இரண்டு மேதைகளும் இணைவார்களா என்ற ஒரு பெரிய கேள்வி ரசிகர்களிடம் இருந்தது. அப்படி இவர்கள் இருவரும் இணைந்து உருவாக்கிய பாடல்கள் இன்றும் பலரது ஃபேவரட். ஒரு மெட்டுக்காக இந்த இருவருக்கும் இடையே நடந்த அந்த சிறிய விவாதம் என்ன? இளையராஜாவின் வேகத்திற்கு கண்ணதாசன் எப்படி தன்னை மாற்றிக்கொண்டார் என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இளையராஜா திரையுலகிற்கு வந்த புதிதில் கண்ணதாசனுடன் இணைந்து பணியாற்றுவதில் ஒருவிதமான பிரமிப்பும் தயக்கமும் அவரிடம் இருந்தது. ஆனால் கவியரசு கண்ணதாசன் அந்த தயக்கத்தை உடைத்தார். அன்னக்கிளி படத்திற்கு பிறகு இளையராஜா உச்சத்தில் இருந்தபோது பாரதிராஜா இயக்கத்தில் வெளியான சிவப்பு ரோஜாக்கள் மற்றும் ஜானி போன்ற படங்களில் இவர்கள் இருவரும் இணைந்து பணியாற்றும் சூழல் அமைந்தது. இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், இளையராஜா எப்போதும் ஒரு மெட்டை கொடுத்துவிட்டு அதற்கு பாடல் எழுத சொல்வார். ஆனால் கண்ணதாசன் பழைய பாணி கவிஞர். இவர்களுக்குள் ஒரு புரிதல் ஏற்படத் தொடங்கிய அந்த முதல் படம் ஜானி. படத்தில் இடம்பெற்ற ஆசைய காத்துல தூதுவிட்டு பாடல்தான். இந்த பாடலில் இளையராஜா கொடுத்த அந்த மேற்கத்திய மற்றும் நாட்டுப்புற கலைக்கு கண்ணதாசன் கொடுத்த அந்த கிராமிய வரிகள் ரசிகர்களை அப்படியே கட்டி போட்டன. ஒரு புதிய இசையமைப்பாளரின் வேகத்திற்கு ஏற்ப தனது பேனாவை இளையராஜாவின் இசைக்கேற்றவாறு கண்ணதாசன் வளைத்த விதம் ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த சம்பவத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மையக்கருத்து என்னவென்றால், ஒரு பழைய ஜாம்பவானும் ஒரு புதிய புரட்சியாளரும் இணையும்போது அங்கே ஒரு கலை எப்படி உயிர் பெறுகிறது என்பதுதான். ஒரு முறை ஒரு பாடலுக்காக இளையராஜா ஒரு மெட்டை போட்டு காட்ட கண்ணதாசன் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தாராம். பிறகு அவர் சொன்னாராம், இளையராஜா, நீ இசையில் ஒரு புரட்சி செய்கிறாய், நான் அதில் கவிதையை ஒட்ட வைக்கிறேன் என்று. அப்படி பிறந்துதான் பொன்னோவியம் கண்டேன் மற்றும் ஒரு இனிய மனது போன்ற பாடல்கள். குறிப்பாக சிறப்பு ரோஜாக்கள் படத்தில் வரும் இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது பாடலில் கண்ணதாசனின் வரிகள் இளையராஜாவின் பின்னணி இசையோடு ஒரு மாயாஜாலத்தையே நிகழ்த்தியிருக்கும். கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி நடித்த அந்த படங்களுக்கு கண்ணதாசனின் வரிகள் ஒரு மிகப்பெரிய பலமாக அமைந்தன. இளையராஜாவின் அந்த துடிப்பான இசையை தாண்டி அதில் ஒரு தத்துவத்தை கொண்டு வர கண்ணதாசனால் மட்டுமே முடிந்தது. நேயர்களே, இறுதிப் பாடலான கண்ணே கலைமானே பாடலை இளையராஜா இசையில்தான் எழுதினார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இவர்கள் இருவரும் இணைந்து உருவாக்கிய இந்த ஆரம்பகட்ட பாடல்கள்தான் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தியது. இன்றும் ரசிகர்களின் இதயங்கள் ஒரு இரகசிய புதையலாக இருக்கின்றது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.